கல்யாண சமையல் சாதம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அரிசி வந்து இதில் ஒரு ஆளாக்கு பச்சரிசின்னா ஒரு ஆளாக்கு புழுங்கல் அரிசின்ற கணக்கில் சேர்த்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 அழாக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஈவனாக இந்த கார அரிசியும் இந்த பச்சரிசியும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இது நம்ம டிஃபனுக்கு ஊற வைக்கலாம். ஒரு 1.5 அழாக்கு இந்த அரிசி போடலாம். ஒரு ஆளாக்கு ஒரு 6 அழாக்கு. இப்போது இங்கே பாருங்கள், 1 கப்பு வெள்ளை கம்பு முளை கட்டியது, 1 கப்பு கருப்பு சுண்டல் முளை கட்டினது, 1 கப்பு கேழ்வரகு முளை கட்டினது, 1 கப்பு பச்சை பயிறு முளை கட்டினது. இதையெல்லாம் போட்டு இதில் ஒரு 1/4 கப்பு வெள்ளை உளுந்து, இதெல்லாம் ஒரு 8 ஹவர் ஊறட்டும் நல்லா. நான் எப்போவுமே வெந்தயம் தூள் பண்ணி வச்சுப்பேங்க. இப்போ எனக்கு வந்து அந்த உளுந்து ஆட்டினா கூட, அரிசி மாவில் உளுந்து போட்டு ஆட்டினா கூட இந்த வெந்தயம் மட்டும் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் அது மாதிரி மிக்சியில் நல்லா போட்டு பண்ணி வச்சுக்கிட்டு மாவு அரைச்ச பிறகு இதில் ஒரு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ எவ்வளோ வேணாலுமே நம்ம போட்டு மாவை கலந்து வச்சுக்கலாம். வெந்தயம் பொடி பண்ணது,